என்னாகும் 14ஆம் அதிகாரம் 11 21 வரைக்கும் காரியத்தை 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அந்த 20ஆம் வசனம், அப்போது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அப்போ இதுல என்னது? தேவனுடைய வல்லமைன்னு சொல்றத இப்போ பெரிதாய் விளங்குவதாக. தேவனுடைய வல்லமை இப்ப செங்கடலை பிளந்தது வல்லம் இல்ல, பார்வனை தகர்த்தது வல்லமையா, செங்கடலை பிளந்தது வல்லமையா, இல்ல பாறைய திறந்து தண்ணி கொடுத்தது வல்லமையா, இல்ல வானத்துல இருந்தது மன்னாவை கொடுத்து போஷித்தது வல்லமையா, இல்ல அதாவது 40 வருஷமும் வஸ்திரம் பழையதாகாதபடியும் பாதரிட்டு இழியாதபடியும் காத்தது வல்லமையா, எது தேவனுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை நமக்கு வேணும். நம்ம வல்லமைன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நல்ல வல்லமை உள்ளவன் சொன்னா என்ன செய்வோம்? எது மனுஷனுக்கு வல்லமை அப்படின்னு சொன்னா, முதலாவது அவனுக்கிட்ட பணம் இருந்தா அவன் வல்லமை உள்ளவன், 2வது அதிகாரம் இருந்தா அவன் வல்லமை உள்ளவன், 3வது என்னது திறமை இருந்தா அவன் வல்லமை உள்ளவன், 4வது அதிகாரம் இருந்தா அவன் வல்லமை உள்ளவன். அப்ப இன்னைக்கு வல்லமை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம வைத்திருக்கிற ஒப்பீனியன், அதாவது நம்முடைய கருத்துகள், அதாவது பவர் இன் லைஃப், வாழ்க்கையில வல்லமைன்னு சொன்னா என்ன, தேவனுடைய வல்லமை என்ன, மனுஷனுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு சிந்தித்தால், இன்னைக்கு வல்லமை அப்படின்னு சொல்லுகிற காரியம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? வல்லமைன்னு சொல்றது இவ்வளவுதான். மனுஷனுடைய வல்லமை இப்படி, தேவனுடைய வல்லமை எதை வச்சு சொல்லுவோம்? அவருடைய அற்புத அடையாளங்கள். இப்ப ஜனத்தை நடத்தின விதம், அதாவது பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். அப்போ இதெல்லாம் தான் தேவனுடைய வல்லமை அப்படின்ற ஒரு உணர்வு சிந்தனை நமக்குள்ள இருக்கும்ல, அப்படித்தானே இருக்கு. இல்லாம வல்லமை, தேவனுடைய வல்லமை என்ன, மனுஷனுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டையும் நான் வல்லமை வேறுதறிக்கையில, ஆண்டவருடைய வல்லமை எதுவோ அதுதான் மனுஷனுக்கும் வல்லமை. அதை புரிஞ்சுக்கிட்டணும். தேவனுடைய வல்லமை எதுவோ அதுதான் மனுஷனுடைய வல்லமை. இல்லாம நம்ம நினைக்கிறது போல இப்ப ஒருத்தனுக்கு கராத்தே தெரியும், கும்பு தெரியும், இல்ல வேற மசில் பவர் இருக்கு, அதுதான் வல்லமை. அதெல்லாம் வல்லமை கிடையாது. வாட் இஸ் ரியல் பவர் இன் லைஃப்? வாழ்க்கையில வல்லமை தேவனுடைய வல்லமையா இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வல்லமை தான் மனுஷனுடைய வல்லமை. அப்ப இங்க தேவனுடைய வல்லமை எதுவா இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப தேவனுடைய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டா, சங்கீதத்துல தேவனுடைய வல்லமை என்ன? சங்கீதம் 103:8 என்ன சொல்லுது? உம்முடைய உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவருடைய வல்லமைன்னு சொன்னாலே என்னது? உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம். இந்த அக்கிரமம் பிடிச்ச சந்ததிய, இந்த கீழ்ப்படியாத ஜனத்தை, இந்த துஷ்ட ஜனத்தை தின்னுகிட்டு திருப்பி என்னது கக்குகிற ஜனத்தை, தின்னுகிட்டு திருப்பி நின்று அடிக்கிற ஜனத்தை, மறக்கிற ஜனத்தை, தூசிக்கிற ஜனத்தை தேவன் திரும்பவும் உயிரோட வச்சிருக்கல, அதுதான் தேவனுடைய வல்லமை. நம்ம வல்லமை அப்படின்னு சொன்னோம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வல்லமைன்னு சொல்றது பயங்கரமா என்னது, அட்டாக் பண்றது, தாக்குறது, அடிமைப்படுத்துகிறது. இப்ப இன்னைக்கு அது பிசாசு அதுதான் சொல்லுது. இன்னைக்கு அதிகாரத்தை வைத்து மற்றவனை அடிமைப்படுத்துவதுதான் வல்லமைன்னு நினைக்கிறான். ஆனா தேவனுடைய வல்லமை அதல்ல. அவருடைய உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், கிருபை. அவ ஏன் நினைவன் அழிக்கல, இந்த அழிக்கிறது, அதிகாரத்தை வச்சு மற்றவனை மிரட்டுறதெல்லாம் ஒரு வல்லமே கிடையாது.
வாட் இஸ் ரியல் பவர் இன் லைஃப் அப்படின்னு கேட்டா, தனக்கு விரோதமா இவ்வளவு செய்தோம். அதுல மோசே தான் ஆண்டவர்கிட்ட சொல்லி, அப்போ ரெண்டாவது ஆண்டோடைய வல்லமைன்னு சொல்றது என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்பதுதான். மோசையுடைய ஜெபத்தை கேட்கிறாருல்ல, அதான் வல்லமை அப்படின்னு சொல்றது. தான் விரும்புவதை செய்கிறது இல்ல வல்லமை, விண்ணப்பத்தை கேட்கறது தான் வல்லமை. ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்னது? அவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறார். யாரு விண்ணப்பத்தை அங்கீகரிக்க மாட்டான்? சாத்தான். விண்ணப்பத்தை எதிர்க்கிறவன், விண்ணப்பத்தை வெறுக்கிறவன், விண்ணப்பத்தை என்ன செய்கிறவன்? விண்ணப்பம் ஒரு ஆளுனால வெறுக்கப்படுகிறது அப்படிங்கிறனாலே அது அவனுக்கு அந்த அந்த விண்ணப்பத்தை என்ன செய்ய முடியாது, செயல்படுத்தும் பலன் இல்லை. ஆனா ஆண்டவருக்கு விண்ணப்பத்தை செயல்படுத்தும். நீ என்னதை கேட்டாலும் அதை செய்யும் பலன் அவருக்கு இருக்கு. அதுதான் உனக்கு முடியாத ஒரு காரியத்தை உன் பிள்ளை உனக்கு கேட்குதுன்னு வைக்க, அப்போ உனக்கு என்ன வரும்? பவர் தான் வரும். பிள்ளை வெறுக்கதான் செய்வோம். நமக்கு முடியாதது அதை ஏன் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது நம்முடைய இயல்பான பலவீனம். அது வல்லமை கிடையாது. ஆனா அதை கேட்டதை செய்யும் அந்த திறமை இருந்தா அது நம்முடைய வல்லமை. நம்ம வல்லமைன்னு சொல்றத வேற விதமா படிச்சுட்டு வந்தோம். தேவனுடைய வல்லமை பாரு, குணமாக்கி விடுவார், அதிசயத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார், அதுதான் தேவனுடைய வல்லமை. அது தேவனுடைய வல்லமை தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவருடைய உண்மையான வல்லமை என்ன தெரியுமா? இரக்கம், உருக்கம், இரக்கம், சாந்தம், கிருபை, மிகுந்த கிருபை. இனி அவரை ஏற்கனவே மோசைன்னு சொல்லுவாரு, கர்த்தர் இரக்கம் உள்ளவன் சொல்லுவார். இப்ப மோசை தரிசனமாகிற நேரமே அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர் சொல்லுவார். அதுதான் வல்லமை. இல்லாம வல்லமை அப்படின்னு சொன்னோன்னா, இன்னும் 145ஆம் சங்கீதத்துல கர்த்தர் இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதக்காரனும் அதுதான் சொல்றாரு. ஆண்டவருடைய வல்லமை எல்லாம் இதுதான். இல்லாம ஒருத்தனை அழிக்கிறது, ஒருத்தனை ஆளுகிறது, ஒருத்தனை இப்ப ஆக்சுவலா ஆண்டவர் இப்ப இவனுடைய குற்றத்துக்கு தண்டிச்சுதான் தீரணும். ஆனா மோசையுடைய ஜெபத்தை கேட்டு அவனை தண்டிக்காம விட்டுகிறார். அப்போ தேவனுடைய வல்லமையினாலதான், அதாவது வல்லமைன்னு சொல்றதே சகிக்கும் ஒரு தன்மை தான். ஒரு உண்மையிலே இந்த துஷ்டர்களை எல்லாம் தேவன் சகிக்கிறாரு. தட் இஸ் a great power in life. நம்ம எல்லாருக்குமே, மனுகுலத்துக்கே தெரியும், மனுஷனுக்கு எல்லாருக்குமே என்னது, நம்ம ரொம்ப தூசிக்கிறான், ரொம்ப அவமானப்படுத்துறான், ரொம்ப கவலைப்படுறான், நமக்கு சகிக்க முடியாது. அதனாலதான் அடி, தடி, வெட்டு, குத்து, கொலை, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம திறமை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த திறமையை வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கெல்லாம் சிக்குண்டு அதுல கிடந்து தத்தளிக்கிறது தான் நம்ம என்ன நினைக்கிறோம். அதுல அதை மேற்கொண்டு விட்டோம்னா, நான் பார்த்தியா நான் எப்படிப்பட்டோம், எனக்கிட்டே வந்து மோதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு அது ஒரு பெருமிதம் பண்ண பார்க்கிறோம். அதெல்லாம் அது மனுஷனுடைய வல்லமை இல்லை, ஆண்டோடைய வல்லமை பாரு எவ்வளவு பயங்க. அதாவது இந்த சகிக்கிறது ஒரு வல்லமை, முதலாவது மன்னிக்கிறது ஒரு வல்லமை, விண்ணப்பத்தை கேட்பது, மூணாவது சகிக்கிறது, இது பார்த்தோம். இனி நாலாவது இன்னொரு யோனாவுக்கு காரியத்துல 4:2 வாசிக்கிறேன். கர்த்தருடைய யோனா 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்துல இருக்கும் போதே நான் யோனா சொல்றான், நீர் ஒருத்தனுக்கு தீமை செய்ய மாட்டீர்கள், நீ தீமை செய்ய மனமில்லாத தேவன், நீர் மற்றவனுக்கு தீமை செய்ய மனமில்லாத தேவன். யோனா சொல்றார். That's the power of God. மற்றவனுக்கு நான் தீமை செய்துட்டேன் பெருமை அடைகிறது மனுஷன். அது
சொல்லி காட்டுகிறது மனுஷன். தீமையை செய்து பெருமை அடைகிறது தான் மனுஷன். தேவன் தீமை செய்யாதவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். நீ மற்றவனுக்கு தீமை செய்கிற தேவனே அல்ல, ஒருத்தனை அழிக்கிற தேவனே அல்ல, ஒருத்தனை. அதுதான் வல்லமை. அதாவது வல்லமை வல்லமை வல்லமை. நம்ம காலையில் அதை யோசித்தேன், சிந்திக்கும் போது தெய்வ வல்லமை அப்படின்னு சொல்றது என்ன? அப்ப அவர் இப்படி சொன்ன பார்வன் அதிகாரத்தை அளிக்கிறது, இயற்கையை மாற்றி அமைக்கிறது, இயற்கையில் உள்ள வானத்தினுடைய வெளிச்சத்துல ஜனத்தை நடத்துவது, இல்ல அந்த மந்தமான நிலைமையில ஜனத்துக்கு ஏசி போட்டு கொடுத்தது, பின்ன அந்த கடலை பிளந்தது, இல்ல தண்ணி கொடுத்தது, இல்ல மண்ணா கொடுத்தது, எதிரிகளை தவிர்க்கிறது. இதுதான் தேவனுடைய வல்லமையா அப்படின்னு பார்த்தா அது தேவனுடைய வல்லமை அல்ல. அது தேவனுடைய வல்லமை அப்படின்றனாலே இரக்கம், உருக்கம், இரக்கம், சாந்தம், கிருபை. இப்போ மனஸ்தாபம், மற்றவங்க தீங்கு செய்யாம இருக்கிறது, மன்னிக்கிறது, மறக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பை நேச்சரை நம்மோட முடியாது. நமக்கு இந்த வல்லமையை தரித்துக் கொள்ள எத்தனை பேர் விரும்புவோம்? இது எந்த மனுஷனும் விரும்புகிற வல்லமை இல்லை. இப்போ நேற்று யாரு நம்ம இப்ப நினைவே மனம் திரும்பின உடனே யாருக்கு நம்ம யோனாவுக்கு வந்துச்சு வேதனை. நீர் இரக்கமோ உருக்கமோ நீடிய சாந்தமும் இந்த கிருபையும் உள்ளவர். அதுதான் தேவனுடைய வல்லமை. மன்னிப்பும் சோகம் உள்ளவர், இரக்கத்துல மனசாவப்படுகிறது. அதெல்லாம் தான் தேவனுடைய வல்லமை. நம்ம படிச்சுட்டு இருந்த வல்லமை எல்லாம் வித்தியாசமானது. இன்னும் நாகும் 1 அதிகாரத்துல 2-3 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை வைத்து வைக்கிறார். கர்த்தர் நீதியை சாந்தமும் மிகுந்த இரக்கமும் உள்ளவர். பாருங்க, மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோபம் இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்தாத தேவன். அதான் வல்லமை. நமக்கு கோபம் வந்தா அதை வெளிப்படுத்தியே தீரணும். சிலருக்கு அழுது தீப்பாங்க, சிலர் அடிச்சு தீப்பாங்க, சிலர் சபிச்சு தீப்பாங்க, சிலர் பாருங்க. நம்ம கோபம் இருந்தா ஏதாவது ஒண்ணு என்னது காட்டிட்டுதான் நம்மளால அடங்க முடியும். ஆனா தேவன் அங்கேயும் அமைதியா இருப்பார். அதுதான் வல்லமை. கோபம் எல்லாம் இருக்கு, அடிக்காம இருக்க முடியாது, கண்டிக்காம இருக்க முடியாது. ஆனா அது சகிக்கிறது, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிறது தான் வல்லமை. இப்ப புரியுதா தேவனுடைய வல்லமை? அப்ப அந்த வல்லமை எனக்கு வேணும்ல. என் கோபத்தை கட்டுப்படுத்தணும்ல. கோபத்தை நான் எவ்வளவு அடங்கி பார்த்த முடியல, அதனால நான் அப்படி செய்துட்டேன் அப்படின்னுதான் சொல்லுவோமே தவிர அதை நீதியானான்னு சொல்லுவோம். ஆனா நான் தேவனுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சிருந்தா என்னது கட்டுப்படுத்திடுவோம். எந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிறது தான் மனுஷன். தேவனுடைய வல்லமையா இருந்தா அதே வல்லமை எனக்கு வேண்டாமா? மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் ஆக்கினை இல்லாமல் தப்ப விட மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறார். மேகம் சொல்றது கர்த்தருடைய பாதத்தூளாய் இருக்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை. அதாவது இந்த மேகம் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அது யோசிச்சு பாருங்க. சுழல் காற்று, அதுலயும் அவருடைய வல்லமை இருக்கு. பெருங்காற்று, அங்கேயும் அவருடைய வல்லமை இருக்கு.
ஆக்கினை இல்லாமல் தப்ப விட மாட்டார். இதுல எல்லாம் வச்சு அவரால் அடிக்க முடியும், காட்டுல வச்சு செய்ய முடியும். மேக சம்பவம், அதாவது மேகம் அவருடைய பாதப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப மேகத்தை வச்சு செய்ய முடியும். அவருக்கு எவ்வளவு வல்லமைகள் இருக்கு. ஆனா இந்த வல்லமைகளின் மத்தியில அவர் என்ன செய்கிறாரு? கர்த்தர் நீடிய சாந்தமா இருக்கிறார், கோபத்தை அடக்குறாரு. அதான் சுருக்கம். அவருடைய வல்லமைகளுக்கு எல்லாம் நீ இந்த இயல்பான வல்லமை அப்படின்னு சொல்றது அவருக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த இயல்பான வல்லமை அவரை என்னது இயல்பான தன்மை என்ன? ஊதுன அறிஞனா பறந்து போவான் அத்தனை பேரும். அவர் சுவாச காத்தே மலையே என்ன செய்தான்? எரிஞ்சிடும். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் ஒரு கோபத்தை அடக்குறாரு. that is a power. அதுதான் தெய்வ வல்லமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிக்கவே வித்தியாசமா இல்ல காலையில. அப்ப இந்த வல்லமைகளை தரித்து கொள்ள நமக்கு ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒற்றை அடியில அவனை போட்டுட்டேன், ஒற்றை வார்த்தையில அவனை என்ன செய்தேன், தூக்கிட்டு சாவு வச்சுட்டேன். ஐயோ என்ன பெருமை நமக்கு. நம்ம வல்லமை பார்த்தியா, மற்றவனை அழிச்சுட்டா நம்ம வல்லமை உள்ளவர்கள். ஆனா தேவன் சகிச்சுட்டா வல்லமை உள்ளவன் சொல்ற. சகிக்க முடியாததுனால நம்ம பிரச்சனையே அதுதானே. இப்ப அநேக நேரங்களில நம்ம சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஜபிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, ஐயோ ஐயோ இப்படி சொல்லி போட்டானே, அப்படி சொல்லி போட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு போராடி நம்ம ஆக மொத்தம் விசுவாசத்தை விட்டு வெளியே ஓடி, இந்த விஷயமா வேண்டாம், இப்படி எல்லாம் விசுவாசத்துல இருந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவர் எனக்கு என்னத்தை செய்தாரு, ஆண்டவர் என்ன என் ஜபத்தை கேட்டாரா, நான் காலத்தை எழுப்பி இருந்து இப்படியெல்லாம் ஜோம் பண்ணினேன், என் ஜபத்துக்கு ஏதாவது பிரதிபலன் உண்டா, என் ஆண்டவர்கிட்ட ஏதாவது வல்லமை இருக்கா, சும்மா இருந்த நான் ஜோம் பண்ணினேன் அப்படின்றதான் நம்முடைய இருதயம் கிடந்து புலம்புகிற நேரத்துல 4 வருஷமா ஜோம் பண்ற ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே. ஆமா நடக்கல. ஏன்னா உனக்கு தேவனுடைய வல்லமை என்னன்னு தெரியல. இப்ப மாதிரி தெரியும்ல, என்னது இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் கிருபையும் மன்னிப்பும் சகிப்பும், இதெல்லாம் தான் தேவனுடைய வல்லமை. அப்போ ஆண்டவரே வல்லமையை தாரும், வல்லமையை தாரும், வல்லமையை தாரும் அப்படின்னு ஒரே துள்ளலாக எல்லாரும் வல்லமை வேணும், வல்லமை வேணும், வல்லமை வேணும். என்ன வல்லமை? சாந்தம்தான் வல்லமை, பொறுமைதான் வல்லமை, சகிப்பதுதான் வல்லமை. இரக்கம்தான் வல்லமை. இந்த சுவாபம் நமக்குள்ள இல்லை அப்படின்னு என்னோட வல்லமே இல்லை. அப்ப தெய்வீக வல்லமை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் உடனே என்னது, நான் இப்ப செங்கடலை குழந்து காட்டிடுவேன், இப்ப நான் செத்தவனை உயிரோட எழுப்பிடுவேன், இல்ல நான் என்ன செய்திருவேன், ஆண்டவரே சொல்லிட்டார் என்னை காட்டிலும் பெரியவைகளை செய்வீர்கள், என்னை காட்டில அதான் சிலுவையில காட்டினாரு. அவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. வல்லமை அவருக்கு அவருடைய இயல்பான அந்த வல்லமை காட்டுல வெளிப்படும். அவருடைய இயல்பான வல்லமை அது புயல் காட்டுல இருக்கு, அது அக்னியில இருக்கு. அவருடைய பாதமே இந்த ஆகாய மண்டலம். அப்பா இப்ப மேக ஸ்தம்பம், மேகம் அப்படி ஜஸ்ட் என்னது மேக ஸ்போடனம் வரும். ஒரு ஸ்போடனம் வந்தா என்னெல்லாம் நடக்குது? ஒரு மேக ஸ்போடனம் வந்தா பெய்கிற மழையில அடித்து கொண்டு போகிற மழையில எத்தனை மழை இல்லாம போகும். அதான் மேக ஸ்போடனம். அப்ப அந்த மேகம் யாரு எங்க இருக்கு? அவருடைய பாதம் தான் அவருடைய மேகம். எவ்வளவு வல்லமை உள்ளவர்ன்றத தெரியணும். ஆனா அதெல்லாம் அவர் வல்லம், அதெல்லாம் இயல்பு. அதாவது தேவனுடைய இயல்பு அப்படின்னா தன்மை. ஆனா பவர் அப்படிங்கிறது வேற. தேவனுடைய தன்மைக்கும் வல்லமைக்கும் வித்தியாசம். இந்த பவர் அப்படின்னா இரக்கம்.
உருக்கம், தயவு, சாந்தம், மன்னிப்பு, சகிப்பு, அதான் வல்லமை. இயல்பையாக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த வல்லமை அந்த இயல்பு, அதாவது ஒரு காற்றடிச்சா என்ன நடக்கும் தெரியும். அப்ப இதெல்லாம் அவருடைய கைப்பிடிக்குள்ள இருக்கிறது. அது அவருடைய இயல்பான ஒரு இயல்பு அப்படின்னா பை நேச்சர், காட்ஸ் நேச்சர்ல, அதாவது அது அவருடைய இப்ப ஒருத்தனுடைய இயல்பு அப்படின்னு சொல்றது என்னது, இயல்புக்கும் பவருக்கும். இப்ப ஒருத்தனுக்கு இயல்புன்னு சொல்றது நம்ம இயல்பு பற்றி ஒண்ணு யாராவது யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இயல்பு அப்படின்னு சொல்றதுக்கும் வல்லமைன்னு சொல்றதுக்கும், இப்ப கராத்தை தெரிகிறவனுக்கு கராத்த வல்லமை, பணம் இருக்கிறவனுக்கு பணம் தான் வல்லமை. ஆனா அவனுடைய இயல்பு என்னது, மனுஷனுடைய இயல்பு என்னது, பாவம், அக்கிரமம், குறை சொல்லுதல், குற்றஞ்சாட்டுதல், பழி போடுதல், ஒழித்துக் கொள்ளுதல். இயல்பு ஒழித்துக் கொள்ளுதல் தான். இப்போ முதலாவது பாவம் செய்த உடனே ஆதாம் எவ்வளவு ஒழித்துக்கிட்டாங்க. நம்ம இயல்பு பயப்படுதல், ஒழிக்கிறது, குற்றம் சாட்டுகிறது, தப்பிக்க முயற்சிக்கிறது, ஒரு சூழ்நிலையை எதிர்த்து நிற்கும் திறன் இல்லாம, இதெல்லாம் தான் நம்முடைய இயல்பு, மனுஷ இயல்பு. மற்றவனை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான், அதுதான் அவன் இயல்பு. அவன் அப்படிதான் பெருமைப்பட்டுக்கிட்டே இருப்பான், அது அவன் இயல்பு. அதாவது the nature of sin is the evil of man. ஆனா தேவனுடைய அந்த நேச்சர்னு சொல்றது அக்னிமயமானது. அவருடைய யாரும் அசுத்தவனை அவர்கிட்ட நெருங்க முடியாது. அதாவது அவருடைய இயல்பு. ஒரு அசுத்தமானவன் போய் அவர்கிட்ட நிக்க முடியாது. அந்த இயல்புக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஆனா வல்லமையினால, அவருடைய வல்லமை, அதாவது அதை சகிக்கிறாரு பாரு, நம்முடைய அந்த விண்ணப்பத்தை கேட்கிறாரு பாரு, அதுதான் அவருடைய வல்லமை. இந்த இயல்புல இருக்கிறவர் தன்னை அடக்கிக் கொள்ளுகிறாரு பாரு. அது அடக்கணும்னா ஒரு இயல்பான ஒரு நிலைமையில இருக்கிறவங்க அந்த இயல்பை தனக்குள்ள அப்படி கட்டுப்படுத்துகிறது ஒரு வல்லமை. அவரு அப்படி சுவாச காற்றே அக்னியா வரும். அப்போ நீ போய் ஜெபம் பண்ணும்போது, பாவியாகி ஒருத்தன் ஜெபம் பண்ணும்போது அவர் திரும்பி பார்த்துட்டாரு அப்படின்னா அவருடைய பார்வையே ஒண்ணு சுட்டரிச்சிரும். அப்படி இருக்கிற நேரத்துல அந்த பார்வையில சாந்தம், அன்பு, உருக்கம், இரக்கம், கிருபை, நீடிய பொறுமை, இதெல்லாம் வெளிப்படுத்துகிறது தான் அவருடைய இயல்பு. அவருடைய இயல்பாகவே சகல சுத்தங்களையும் அளிக்கிறது தான் அவருடைய இயல்பான தன்மை. ஆனா அதை கட்டுப்படுத்தி தன்கிட்ட வருகிறவனை ஏற்றுக்கொள்கிறது அவருடைய வல்லமை. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. நானே இது வரைக்கும் இப்படி சிந்திக்கவே இல்லை. கர்த்தருடைய வல்லமை என்ன? ஆனா நம்ம பயங்கர ஜெபம். ஆனா டெய்லி ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் தருகிறார். இனிமேலாவது அந்த வல்லமை என்னன்னு உள்ளதை புரிஞ்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். இப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் பழிச்சாட்டிக்கிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டு, அதனால மற்றவன் மனம் திரும்பல. ஒரு விண்ணப்பத்தை, ஒரு மனுஷனுடைய விண்ணப்பத்தை இயல்பாக தேவன் கேட்டு அவனுக்கு செவி கொடுக்கணும்னு ஒன்னும் நிர்பந்தம் இல்லை. அப்ப தேவனுடைய வல்லமைய எங்க இருக்குன்றத புரிந்து கொண்ட இந்த காலை நேரம் நமக்கு தேவன் கிருபை செய்ய அவர்கிட்ட கூடுது. ஆண்டவரே, உம்முடைய அதே வல்லமையை தரித்து கொள்ள வாஞ்சித்ததுன்னா அறியாம இதுவரைக்கும் ஜெபம் பண்ணுனேன். இன்னைக்கு எனக்கு உம்முடைய வல்லமையை தரித்து கொள்ளும் கிருபை, உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், கிருபை, அதாவது விண்ணப்பத்தை கேட்டு மன்னிக்கிற தன்மை, இதெல்லாம் தான் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையில் உள்ள ஒரு நல்ல பாடத்தை இந்த காலையில தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னை ஆண்டவரை அந்த வல்லமையை தரித்து கொள்ள, சகிப்பின் தன்மைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும்.